அனைத்து முருக பக்தர்களுக்கும் அடியேன் சுவாமிநாதன் ஜோதிடரின் அன்பான வணக்கங்கள். இன்றைக்கு நம்ம யூடியூப் சேனல்ல மிகவும் முக்கியமான ஒரு ஆன்மீக பதிவு எடுத்துட்டு வந்திருக்கேன். முருக பக்தர்களே, இன்றைக்கு வளர்பிறை சஷ்டி, அருள்மிகு வடபழனி ஆண்டவர் திருக்கோவில் வழிபாடுகளை பத்தி இந்த பதிவுல விளக்கமா சொல்ல போறேன். பதிவுக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம யூடியூப் சேனல்ல யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணலையோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. இப்போ பதிவுக்குள்ள போயிடலாம். அருள்மிகு வடபழனி ஆண்டவர் திருக்கோவில், வடபழனி, சென்னை மாவட்டம். திருக்கோவில் திறந்திருக்கும் நேரம் காலை 6 மணி முதல் 12 மணி வரை, மாலை 4 மணி முதல் இரவு 9 மணி வரை. மூலவர் வடபழனி ஆண்டவர், தீர்த்தம் திருக்குளம், ஆகமம் சிவாகமம். பழமை வாய்ந்தது 500 வருடங்களுக்கு முன். இந்த திருக்கோவில் வருவதற்கு காரணமானவர்களை பற்றி இப்போ இந்த பதிவில் உங்களுக்கு சொல்றேன். அண்ணாசாமி தம்பிரான் இவர்தான் இக்கோவில் தோன்ற மூல காரணமாக இருந்தவர். தன் நாக்கை அறுத்து திருத்தணி முருகனுக்கு காணிக்கையாக செலுத்தியவர். நாக்கை அறுத்து இறைவனுக்கு காணிக்கை செலுத்தும் வழக்கத்திற்கு பாவாடம் என்று பெயர். இவர் தான் இருந்த வீட்டை சிறிய கீற்றுக்கொட்டையாக போட்டு அங்கு குறி சொல்லும் மேடை அமைத்து பழனியிலிருந்து வாங்கி வந்த பழனி ஆண்டவர் படத்தை அங்கு வைத்து பூஜை செய்தவர். இவர் வைத்து பூஜை செய்த பழனி ஆண்டவர் படம் இன்றும் சன்னதியில் உட்பிரகாரத்தில் வடக்கு மண்டபத்தில் இருப்பது குறிப்பிடத்தக்கது. ரத்தின சுவாமி தம்பிரான் இவரும் ஆண்டவருக்கு பாவாடம் செய்தவர். இவர் அண்ணாசாமி தம்பிரானின் தொண்டராவார். அண்ணாசாமிக்கு பிறகு இவர் காலத்தில்தான் இங்குள்ள முருகப்பெருமான் சிலை பிரசிட்டை செய்யப்பட்டது. இப்போதுள்ள கருவறை பகுதி உள்ள இடத்தில் செங்கல் சுண்ணாம்பு கட்டிடம் கட்டப்பட்டது. குறி சொல்லி வந்த மேடையை வடபழனி ஆண்டவர் கோவில் என அழைக்க செய்தவரும் இவர்தான். பாக்கியலிங்க தம்பிரான் இப்போதுள்ள வடபழனி கோவிலின் கர்ப்ப கிரகமும் முதல் உட்பிரகார திருசுற்றும் கருங்கல் திருப்பணி ஆகியவற்றை செய்தவர் இவர். இவரும் வடபழனி கோவிலுக்கு பாவாடம் தரித்தவர். இவர் காலத்தில்தான் இக்கோவில் மிகவும் புகழ்பெற்று விளங்க தொடங்கியது. இம்மூவரின் சமாதிகளும் வடபழனி ஆண்டவர் கோவிலுக்கு வடமேற்கே ஒரு பர்லாங்கு தொலைவில் இருக்கின்றன. இப்போதுள்ள கோவிலின் தென்கிழக்கு பகுதியில் பழைய குறிமேடை இருந்த இடம் இருக்கின்றது. இம்மூன்று சாதுக்களுக்கும் நெற்குன்றம் பாதையில் தனித்தனியே திருக்கோவில்கள் அமைக்கப்பட்டு பொதுமக்கள் வழிபட ஏதுவாக தினசரி பூஜைகளும் நடைபெறுகின்றன. பழனிக்கு செல்ல இயலாத பக்தர்கள் இத்தலத்து ஆண்டவரை வழிபடுவது நலம். சுவாமி தாமரை பீடத்தின் மீது இருப்பது சிறப்பு. சுவாமி வலது பாதத்தை முன் வைத்து இருப்பது குறிப்பிடத்தக்கது. சாதுக்கள் பிரசிட்டை செய்த தலம் ஆதலால் இத்தலத்து இறைவனை வணங்குவது சால சிறந்தது. சென்னை மாநகரின் புகழ்வார்ந்த தலமாக திகழும் கோவில். உண்டியல் வருமானம் மிக அதிக அளவில் அரசுக்கு வரும் தலங்களில் இது முக்கிய தலம். ராஜகோபுரம் 72 அடி உயரம். அண்ணா சுவாமி, ரத்தின சுவாமி, பாக்கியலிங்கம் ஆகிய முருக பக்தர்களுக்கு தனித்தனி சன்னதி உள்ளது. இத்தலத்தில் காலணிகளுடன் முருகன் அருள்பாலிப்பது விசேஷம். அங்காரகன் சன்னதி இத்தலத்தில் தனி சன்னதியாக இருப்பது கூடுதல் சிறப்பு. இவர் முருகனுக்கு மிகவும் பிடித்தவர் என்பது குறிப்பிடத்தக்கது. முருகனுக்கு தங்கத்தேர் இங்கு உள்ளது. செவ்வாய் தோஷத்தால் உண்டாகும் திருமண தடைக்கு இங்குள்ள அங்காரக பகவானுக்கு நெய் தீபம் ஏற்றி வர திருமண தடை அகலும். இங்கிருக்கும் வடபழனி ஆண்டவரை வழிபட்டு வந்தால் சகல சௌபாக்கியங்கள் கிடைக்கும். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.